டிவிஎஸ் ஸ்கூட்டி அளிக்கிறது உங்களுக்கு சாலையில் அதிகரித்த கண்ட்ரோலும் மகிழ்ச்சியுடன் பாதுகாப்பான பயணமும். காஃபி வித் காதல் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட் படம் மாதிரி தெரியுது, அதை பற்றி சொல்லுங்கள். நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு ஜானர் சொல்லலாம், அது ஃபீல் குட் படம். ஏன்னா நான் விரும்பி பார்க்குறது பார்த்திங்கன்னா ஃபீல் குட். எஸ்பெஷலி இந்த கோவிட் சமயத்தில் நம்ம எல்லாருமே வீட்டில் உட்கார்ற ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அது ஒரு இறுக்கமான சூழ்நிலையாக இருந்தாலும் எனக்கு அது கொஞ்சம் ஒரு இன்னொரு வகையில் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஆகட்டும், என் ஒய்ஃபு, அப்புறம் 2 குழந்தைங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வீட்டிலே இருக்கிற ஒரு சுச்சுவேஷனு. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க பிஸியாக இருப்பேன். என் ஒய்ஃப், நான் என் ஒர்க்கில், என் ஒர்க்கில், என் ஒய்ஃப் வந்து அவங்க ஒர்க்கில், பசங்க படிக்கிறது அப்படின்றதுனால எங்களுக்குள்ள குடும்ப இன்ட்ராக்ஷன்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கம்மியாக இருந்துச்சு. அந்த கோவிடில் வந்து பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் மாதிரி வந்து எல்லாருமே ஒரு சந்தோஷமாக வீட்டில் இருக்கிற சூழ்நிலை. அப்போது ஆட்டோமேட்டிக்காக மைண்டு ஒரு ஃபீல் குட் படம் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு மூடில் செட் ஆச்சு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் இப்போ கூட பார்த்திங்கன்னா நிறையா த்ரில்லர், ஆக்ஷன், கொஞ்சம் இரத்த கலரியான படங்கள் நிறையா வந்து இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு இனிமையான ஒரு ஃபீல் குட் படம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு என் மைண்டில் தோணுச்சு. அப்படி அதுதான் வந்து காஃபி வித் காதலுக்கு ஒரு விழுந்த விதைன்னு சொல்லலாம். அப்புறம் நானே என் டீம் வந்து நரு, கீர்த்தி எல்லாம் அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் உட்காந்தோம். எல்லாமே இது ஒரு எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் இருந்ததுன்னா, ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜூம் மீட்டிங்லேயும் வாட்ஸ்அப்லேயுமே தான் இந்த ஸ்டோரி டிஸ்கஷன் நடந்துச்சு. ஸோ மெல்ல மெல்ல உருவானது தான் காஃபி வித் காதல். எனக்கு இந்த மாதிரி ஜானர் இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணேன். பட் அது சில சந்தர்ப்பத்தினால ஃபுல் ஹியூமராக மாறிடுச்சு. இப்போ உள்ளத்தில் நான் ஆரம்பித்தது ஒரு ஃபீல் குட் மூவியாக, ஒரு இளையராஜா சார் ட்ரூப்பில் வந்து வயலின் வாசிக்கிற ஒரு ஹீரோயின், கோரஸ் படுற ஹீரோக்கான லவ் கதையாக தான் அதை ஆரம்பித்தேன். அது அப்படியே உருமாறி ஃபுல்லாக உள்ளத்தில் ஃபுல் ஹியூமர் ஜானராக போயிடுச்சு. தீய வேலை சேனகுமார் படம் ஆரம்பித்ததும் ஒரு ஃபீல் குட் மூவியாக, அதுவும் ஒரு ஃபுல் ஹியூமராக போயிடுச்சு. ஸோ காஃபி வித் காதல் ஆரம்பிக்கும் போதே வந்து இதை வந்து கண்டிப்பாக ஒரு ஃபீல் குட் மூவியாக பண்ணணுன்னு தான் நான் பிளான் பண்ணி ஸ்ட்ராங்காக நின்னேன். நீங்கள் ஃபீல் குட்னோடனே ஒரு ஹியூமர்லாம் இருக்காதான்னு நீங்கள் நினைக்க முடியாது. இந்த படத்தில் வந்து எல்லாமே இருக்குது. நல்ல ஹியூமர் இருக்குது, நல்ல லவ் இருக்குது, நல்ல ஒரு எமோஷன், ஃபேமிலி சென்டிமெண்ட், எவ்ரிதிங். ஒரு பிரதர்ஸ்குள்ளே இருக்கிற அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ், அது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா யுவனோட மியூசிக், நல்ல மியூசிக் இருக்குது. ஸோ இட்ஸ் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும் காஃபி வித் காதல். உங்கள் ஃபேன்ஸ்க்கு காஃபி வித் காதல் படத்தில் என்ன ட்ரீட் இருக்குது? இல்லை, நான் வந்து என்னோடய படத்தை ரசிக்கிற ஆடியன்ஸ் ஆகட்டும், என் ஃபேன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே என்கிட்ட எதிர்பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமாக, ஒரு 2 மணி நேரம் சந்தோஷமான அனுபவம். அந்த 2 மணி நேரம் தேட்டரில் உட்காரும்போது அவங்களோட பர்சனல் கவலைகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே அந்த 2 மணி நேரம் அவங்கள வந்து முகத்தில் ஒரு சிரிப்போடு உட்கார வைக்கணுங்கிறத அவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா காஃபி வித் காதல் இஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ் ஃபார் நாட் ஓன்லி மை ஃபேன்ஸ், ஃபார் த என்டையர் ஆடியன்ஸ்னு நான் சொல்லுவேன். என்னென்னா இதில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண ஸ்கிரிப்டில் வந்து இது ஒரு முக்கியமான ஸ்கிரிப்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா படமாக பார்க்கும்போது தோணுமான்னு உங்களுக்கு தெரியாது. பட் அஸ் அ ஸ்கிரிப்ட் ரைட்டராக பார்த்தீங்கன்னா இதில் 3 பிரதர்ஸ் இருப்பாங்க. 3 பிரதர்ஸ் பார்த்திங்கன்னா 3 வெவ்வேறு கேரக்டர்ஸ். ஒருத்தர் பயங்கர இன்ட்ரோவர்ட், ஒருத்தர் பயங்கர எக்ஸ்ட்ரோவர்ட்டு, இன்னொருத்தர் 2 பேருக்கு இன்பிட்வீன் ஒரு பேலன்சிங் மாதிரி ஒரு கேரக்டர், அவரோட சிஸ்டர், அப்புறம் இந்த 3 பிரதர்ஸ் லைஃப்பில் வர்ற ஒரு 5-6 ஹீரோயின்ஸ், அப்புறம் அவங்க அப்பா அம்மா. ஸோ இவங்க எல்லாரோட பிரச்சனைகள், இவங்களோட லவ் ட்ராக், அவங்களோட பிரிவு, அவங்களோட சந்தோஷம், சோகம், காதல், அவங்களுக்குள்ளே வர சண்டைகள், அந்த குடும்பத்துக்குள்ளே வர குழப்பங்கள்ன்ட்டு இதில் நிறையா விஷயங்கள் வந்து உள்ளே வரும். ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு. ஏன்னா இத்தனை விஷயத்துக்கு நடுவில் தேவையான அளவுக்கு ஹியூமர் வைக்கணும், காதல் வைக்கணும், எல்லாமே ஒரு அருமையாக நல்ல ஒரு கரெக்டான ஒரு என்ன சொல்கிறது ரேஷியோவில் வரணும். ஸோ அப்படிங்கும்போது ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக உட்காரும்போது எனக்கு ரொம்ப முதல்ல ஒரு மலைப்பாக இருந்துச்சு. இத்தனை கேரக்டர்ஸ், இது எல்லா விஷயத்தையும் எப்படி ஒரு 2.25 மணி நேரத்தில் நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்ட்டு. அதுதான் ஒரு சவாலாக இருந்தால் தான் ஒரு விஷயம் நல்லா வரும்ன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த காஃபி வித் காதல் வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்கள் உங்கள் குடும்பத்தோட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட யார் கூட உட்காந்து பார்த்தாலும் இந்த படம் வந்து அப்படியே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஃபீல் குட். நீங்கள் படம் பார்த்துட்டு வரும்போது ஒரு எனர்ஜி பூஸ்ட் ஆன மாதிரி வரலாம் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும். உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஸ்பெஷலான காஃபி வித் காதல் மொமெண்ட்ஸ் இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். நிறையாங்க. ஒன்றும் இல்லை, ஏதாவது இப்போது நல்ல மழை சீசன், மழை பெஞ்சிட்ருக்கு. மலையில் வந்து காஃபியோடு வந்து மலையை ரசிக்கிற மாதிரி சுகம் எதுவுமே இருக்காது. அது மாதிரி நிறைய காதல் மூமெண்ட்டுகளாகட்டும் எல்லாமே நிறையா இருக்கும்.
உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப கொஞ்சம் பழைய ரொமான்டிக் கதை தான். நானும் என் ஒய்ஃபும் ஒரு தடவ நாங்கள் எங்கள் முதல் படம் ஷூட்டிங். எங்களோட லவ் வந்து வெளியில யாருக்கும் அப்போ அவ்வளோவா தெரியாது. அப்போது ஷூட்டிங் நடுவுல மழை பெஞ்சதுனால சின்ன பிரேக்கு. அது ஒரு மாடியில வந்து அவங்க மாடியில அவங்க இருந்தாங்க. கீழ வந்து நான் டைரக்டர், ஹீரோயினா. அப்போ எங்கள் 2 பேருக்கும் பிடிச்ச ஒரு காமன் சாங் வந்து அவங்க போட்டு நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. ஷூட்டிங் எல்லாம் டெக்னீஷியன்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நாங்கள் மட்டும் அப்போ செல்ஃபோன்லாம் இல்லை. ஸோ அந்த பாட்டை ஸ்பீக்கரில் ஹெவியாக போட்டுட்டு, அவங்க மேலேருந்து நான் வந்து வீட்டோட கீழே அப்படியே ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இந்த பாட்டை கேட்டு ரசித்தோம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் மூமெண்ட் காஃபி வித் காதல்னு சொல்லலாம். நீங்கள் எழுதுகிற எல்லா காமெடி சீனுமே பயங்கர கலகலப்பாக இருக்கே சார். எங்கேருந்து சார் இன்ஸ்பயர் ஆகிறீங்க? சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து எனக்கு பாக்கியராஜ் சார் படம் ரொம்ப பிடிக்கும். பாக்கியராஜ் சார் படம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது எல்லாருமே சந்தோஷமாக வருவாங்க சிரிச்சுட்டு. நான் மட்டும் சோகமாக வருவேன். ஏன்னா பாக்கியராஜ் சார் படம் அடுத்த படம் பார்க்கறதுக்கு ஒரு வருஷம் வெயிட் பண்ணுமேன்ட்டுலாம் அப்போ ஃபீல் பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு படத்தில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கரண்டில் வந்து ஒரு காமெடி சீரியஸ் சீனில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமர் அண்டர் கரண்டில் இருந்துகிட்டே இருக்கும். மேபி பாக்கியராஜ் சாரோட இன்ஸ்பிரேஷன், அதே மாதிரி ஸ்ரீதர் சார், பாலச்சந்தர் சாரோட பாமா விஜயம், இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து எனக்கு பாடம் கொடுத்த படங்கள். இன்னொரு படம் முக்கியமாக சொல்லணுன்னா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். அந்த படம் வந்து அப்படி ஒரு சோகமான படம். ஆனால் அந்த படத்தை வந்து ஒரு அருமையான ஒரு ஹியூமரோடு ட்ரீட் பண்ணியிருப்பார், அந்த சோகமான சீனெல்லாம் கூட. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு, என்ன இப்படி வந்து பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஸோ அதுதான் வந்து நான் கொஞ்சம் இன்கார்பரேட் பண்ணிக்கிறேன். என்னென்னா என் கதையில் என் படங்களில் மேக்ஸிமம் 90% ஆஃப் மூவிஸில் பார்த்தீங்கன்னா தனியாக காமெடி ட்ராக்கு நான் வைக்கிறது இல்லை. அது வந்து கதை கூடயே வரும். கதை கூடயே வரதுனால இன்னும் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அனுகூலம் ஆகிடுதுன்னா, கதையில் கொஞ்சம் போரிங்கான விஷயங்கள்லாம் கூட இருக்கலாம். ஏன்னா அந்த கதையில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹியூமரோட கிராஸ் பண்ணும்போது ஆடியன்ஸ்க்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படமும் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் ஒரு தொங்காமல் நல்லா நீட்டாக போயிட்டுருக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து அது ஒரு பெரிய ப்ளஸ் ஆகிடுது. இன்னொன்று கதையோட காமெடி வரும்போது ஆடியன்ஸ் இன்னும் நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஒரு ஊருக்கு வந்து ஹீரோ வராரு, வழி கேட்டு அப்போ ரோட்டில் உட்காரட்டா வழி கேட்டு வர்றாரு. அவன் ஏற்கனவே அடிபட்டு உட்காந்துருக்கான். ஏன் அதனால் அடிபட்டாங்கிறதுக்கு ஒரு சின்ன சீக்வன்ஸ் வச்சேன். கைப்புள்ள வந்து வேணாம் வலிக்குது அழுதுடுவேன் அந்த சீக்வன்ஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா கதையோட வர்ற விஷயம். ஊருக்குள்ள வந்து ஹீரோ வந்து ஒரு வழி கேட்டு ஒருத்தரோட வீட்டுக்கு வராதுங்கிறது ட்ரைவ் விஷயம். அது கூட ஹியூமர் பண்ணும்போது அந்த சீன் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எலிவேட் ஆகிடுது. ஸோ அதுதான் பேசிக்கான விஷயம். ஸோ இது இன்ஸ்பிரேஷனுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் தான். பாலச்சந்தர் சார் ஆகட்டும், ஸ்ரீதர் சார் ஆகட்டும், பாக்கியராஜ் சார், இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து விசு சார் எல்லாருமே பார்த்திங்கன்னா கதையில் வந்து அண்டர்கரில் ஒரு அழகாக ஹியூமர் கலந்து கொடுத்தாங்க. ஸோ அவங்களோட இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு வந்து இப்படி ஒரு பார்த்து அமைச்சு கொடுத்துருக்கு. உங்கள் படங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம் எது? என் கேரியரில் கிளிஷேவாக இருக்கலாம், என்னோடய முதல் படம் தான். ஏன்னா எனக்கு லைஃப் கொடுத்த படம். ஏன்னா ஒரு டைரக்டர் அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் எனக்கு நிறையா இருந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு அண்ட் முக்கியமான விஷயம் எனக்கு கதை சொல்ல தெரியாது. யார்ட்டையும் போய் ஒரு 1.5 மணி நேரம் வந்து என்னால் கதையை சொல்லி இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. செகண்ட் வந்து நான் ரொம்ப ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப அதிகம். அதனால் யார் வாசலையும் போய் நின்று எனக்கு வேலை கொடுன்னு என்னால் கேட்க முடியாது. அப்புறம் ஒரு ஹீரோவை துரத்தி எனக்கு ஒரு படம் ஃபஸ்ட் படம் கொடுங்கன்ட்டு கேட்குற ஒரு கேரக்டர் நான் இல்லை. ஸோ ஒரு முதல் படம் பண்ணுறதுக்கு இந்த கேரக்டர்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரொடியூசர் ஆஃபீஸில் போய் அப்ரோச் பண்ணணும், கதை சொல்லணும், ஹீரோ பின்னாடி தெரிஞ்சு ஒரு டேட் வாங்கணுங்கிற விஷயம் இருக்கும். இதுக்கான எந்த வித குவாலிஃபிகேஷனும் எனக்கு இல்லை. இதெல்லாம் தாண்டி அப்புறம் நான் வந்து சும்மாச்சும் ஃபேமிலியில் சொல்லிட்டுப்பேன். அப்போலாம் நானே நினச்சி பார்க்கல இது நடக்கும்ன்ட்டு. விளையாட்டுக்கு சொல்லுவேன். இதெல்லாம் தாண்டி தப்பி எனக்கு ஒரு முதல் படம் கிடச்சிருச்சுன்னா அடுத்த 25 இயர்ஸுக்கு வந்து நான் வந்து டைரக்டராக நிற்பேன் அப்படின்ட்டு விளையாட்டாக சொல்லுவேன். பட் எந்த முகூர்த்தத்தில் சொல்லணும், ஆண்டவ முனையத்தில் எனக்கு முதல் படம் திரு விஷ்ணுராம் சார் படம் கொடுத்தாரு. எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்காம எம்எல் நம்பிக்கை வச்சு எனக்கு அந்த முதல் படம் வந்துச்சு. அதில் ஆரம்பித்து இன்ன வரைக்கும் என்னோடய ட்ராவல் ஏதோ ஆண்டவ முனையத்துலேயும் ஆடியன்ஸ் அருளோட நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா அந்த முதல் படம், என்னோடய முதல் படம் முறைமாமன். அதான் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட விதை. அதை மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் லைஃப்பில் மறக்க முடியாத படங்கள்லாம் என்னால் ஒரு 10 படங்கள் முன்னாடி சொல்ல முடியும். பட் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்ட முறையில் முறைமாமன் தான் என்னோடய ஃபேவரட் மூவி. உங்களோட எந்த படத்தை பார்ட் 2 எடுக்கணும்னு உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை? அன்வேஷம் படம் ஆகட்டும், அதில் அந்த நல்ல சிவம் என்ற நல்லா என்கிற சிவம் கேரக்டர் ஆகட்டும், ஒரு மறக்க முடியாத ஒரு கேரக்டர். தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபியூ கேரக்டர்ஸ் ஞாபகம் வரும்போது கண்டிப்பாக அந்த நல்ல கேரக்டர் வரும். கமல் சார் ஆகட்டும், அதேமாதிரி அன்பே சிவம் படம். ஸோ அந்த கேரக்டருக்குள்ளேயே நிறைய கதை இருக்குது, இன்னும் சொல்லப்படாத நிறைய எவ்வளோ கதை இருக்குது. ஸோ செகண்ட் பார்ட் அதை எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்.
அக்கா மகளே இந்துன்னு கவுண்டமணி சார் படிக்கிற லெட்டரை யார் எழுதுனது சார்? ஆக்சுவலாக உண்மையாக என்னென்னா நாங்களாம் அதை நினச்சி அதுக்குள்ளே ஒரு சின்ன உள்ள ஒரு கதை இருக்குது. மேட்டுக்குடி படத்தில் ஒரிஜினலாக கவுண்டமணி என்ன கேரக்டரே இல்லை. என்னென்னா உள்ளத்தெளித்தா வந்து இட்டானோன்னே எனக்கு அடுத்த படம் என்ன அந்த படத்துலையும் டோட்டல் கான்ட்ராஸ்ட்டாக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். அதனால தான் டைட்டில் கூட வந்து ரொம்ப ஒரு உள்ளத்தெளித்தா பார்த்திங்கன்னா ஒரு நல்ல யூத்ஃபுல்லாக கலர்ஃபுல்லான டைட்டிலாகவே இருக்கும். ஸோ டைட்டிலே பார்த்திங்கன்னா மேட்டுக்குடின்னு ஒரு நல்ல ஒரு பழமையான ஒரு வார்த்தையை வச்சு இந்த படம் அந்த படத்துக்கு எந்த வகையிலையும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி வருது. மேட்டுக்குடி ஒரிஜினலாக நான் பண்ண கதை பயங்கர ஒரு சீரியஸான கதை. படத்தோட எண்டில் கார்த்திக் சார் இறந்துருவார், ஹீரோ கேரக்டர் இறந்துடும். அதுதான் அந்த படத்தோட ஒரிஜினல் கிளைமாக்ஸ். படம் வந்து ரொம்ப ஒரு சீரியஸான படம். அப்போது உள்ளத்தில் இதை சூப்பர் ஹிட் ஆனால் என் டீமில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பயந்தாங்க, ஏன் இவ்வளோ சீரியஸாக வைக்கணுமா, ஹீரோ சாகிற மாதிரிலாம் வேண்டான்ட்டு அதை கொஞ்சம் இன்னும் லைட் ட்ரெயின்லாம் பண்ணிட்டோம். ஆனாலும் நான் வந்து ஒன்றில் ஸ்ட்ராங்காக இருந்தேன், இதில் ஹியூமர் வேண்டாம். ஏன்னா ஹியூமர் வச்சா அப்புறம் உள்ளத்தெளித்தாவோட கண்டிஷன் மாதிரி அதே மாதிரி எதிர்பார்க்கும்போது இது ஒரு சீரியஸ் படமாக பண்ணலான்னு தான் நாங்கள் பிளான் பண்ணிருந்தோம். பட் அது படம் ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் இல்லை கவுண்டமணி ஏன்னா எனக்கு மனசு வரல கவுண்டமணி இல்லாமல் படம் பண்ணுறதுக்கு. அவர் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பட் அப்போ வந்து ஷூட்டிங் ஃபைனல் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கிறனால ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் நாங்கள் கவுண்டமணி ஜாயின் பண்ணுற மாதிரி பெருசாக பண்ணல. என்ன மாதிரி கேரக்டர் வச்சுக்கலாங்கும் போது ஓகே அந்த வீட்டில் வந்து ஒரு வேலை வெட்டி இல்லாமல் ஒரு மாமா கேரக்டர் இருக்குது, அவர் ஒன் சைடாக வந்து ஹீரோயின் லவ் பண்ணுறாருன்னு ஒரு ஐடியா மட்டும் வச்சுக்கிட்டு ஷூட்டிங் போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் மழை இப்போ ஐயோ கவுண்டமணியனுக்கு கதையில் அந்த சீனாக கொண்டு வரணும், ட்ராக்கரில் கதைக்குள்ளே சீனாக ஒவ்வொரு சீனாக நுழைக்கணுன்ட்டு அங்கங்கே அவசரமாக பேசணும். ஆனால் என்னென்னா கவுண்டமணியனை நான் வச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து பெருசாக சீன் யோசிக்க தேவையில்லை. அவர் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த சீன் டெவலப் ஆகிடும். அது வந்து அந்த பவர் வந்து மிக சில நடிகர்களுக்கு தான் இருக்குது. அது வந்து அதில் கவுண்டமணியன் ஒருத்தர். அப்படி தான் நாங்கள் அதை எடுத்தோம். அது முதல் நாள் முதல் ஷாட்டே பார்த்தீங்கன்னா அதுதான் அக்கா மகளை இருந்து தான் அந்த படத்தில் கவுண்டமணியை வச்சு நாங்கள் எடுத்த ஃபஸ்ட்டு ஷாட்டு. இன்ஃபேக்ட் டாக்கி போர்ஷனே அதான் ஃபஸ்ட்டு. ஒரு சாங் எடுத்ததுக்கப்புறம் லலித் மகால் பேலஸ் மைசூரில் எடுத்தோம். ஆக்சுவலாக எழுதும்போது யாருமே நாங்களாம் நினைக்கல இது வந்து அது வந்து செல்வ பாரதி தான் டைலாக் எழுதினார். இப்போ இயக்குனர் செல்வ பாரதி அப்புறம் இயக்குனர் சுராஜ் எல்லாமே அதில் ஒர்க் பண்ணாங்க. எல்லாம் நாங்களாம் ஒரு டீம். அதை எழுதும் போதெல்லாம் யாருமே நினைக்கல. ஆனால் அது கவுண்டமணி ஷார்ட்டில் வந்து அது ஒரு டியூன் பண்ணி பாடினார். அது ஆக்சுவலாக அக்கா மகளே இந்து அப்படி கூட எழுதலாம். நாங்கள் ஆக்சுவலாக அவரோட மாடுலேஷன் வச்சு தான் எழுதப்பட்டது அக்கா மகளே இந்து அப்படின்ட்டு. ஆனால் அவர் அதை ராகம் பாட்டு அக்கா மகளே இந்து அப்படின்னு ஆரம்பித்தார். அங்கேருந்து கவுண்டமணியனோட ராஜ்யம் கார்த்திக் சார் 2 பேருமே பின்னுனாங்க. அந்த ஒரு காலிங் ஒரு ரொமான்டிக் லுக் கொடுங்க அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் ஒரே நாள் 2 நாளில் எல்லாமே எடுத்தோம் அந்த விஷயம்லாம். ஆனால் ஒரு சந்தோஷ விஷயம் என்னென்னா அந்த அக்கா மகளை இதெல்லாம் எடுத்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 26 வருஷம் ஆச்சு. அப்போ நான் நினச்சி கூட பார்க்கல இந்த காமெடியெலாம் இவ்வளோ ஒர்க் அவுட் ஆகி 26 வருஷம் கழிச்சு அதை பற்றி நான் ஒரு இன்டர்வியூவில் பேசுவேன்ட்டு. தேங்க்ஸ் டு கார்த்திக் சார் அண்ட் கவுண்டமணி என்ன அந்த சீன்லாம் வந்து இப்போ ஒரு ஐகானிக்காக இருக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. Which process you enjoy the most, sir? Writing your own script or directing other writer's script? எனக்கு ரொம்ப வருத்தம்னா உண்மையை நான் ஒத்துக்கிறேன். நான் பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டரே கிடையாது. ஆனால் தமிழ் சினிமாவில் மட்டும் உலகத்திலே இல்லாத ஒரு காமெடின்னு சொல்கிறதா சாபக்கேடுன்னு சொல்கிறதான்னு தெரியல, ஸ்கிரிப்ட் எழுதுனா தான் டைரக்டருங்கிற ஒரு விஷயம் ஆகிப்போச்சு. எனக்கெல்லாம் ஆசை இருக்குது நல்ல மற்றவங்க எழுதின கதை நல்ல ஸ்கிரிப்ட்லாம் வந்து நான் டைரக்ட் பண்ணணும். பிகாஸ் ஐ எம் வெரி குட் டைரக்டருங்கிறது நான் நம்புகிறேன். ஸோ நல்ல ஸ்கிரிப்ட் வரும்போது அதில் இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணி அதை வந்து பல மடங்கு மெருகேற்றி தர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் இங்கே அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பிரச்சனைனா டைரக்டர் நாங்கள் தான் கதை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுதான் ஒரு பெரிய ஒரு இரும்பு வட்டத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. காஃபி வித் காதல் செட்டே ஒரு கார்னிவல் மாதிரி இருந்திருக்கும்ல சார்? ஏன்னா காஸ்டிங்கே அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குது. பட் எல்லாருக்கும் அது வந்து ஒரு கார்னிவல் மாதிரி இருக்கும். நாங்கள் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது அப்படி இருக்காது, கத்தி மேலே நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஒவ்வொரு சீன்லேயும் அவங்களுக்கான கரெக்டான பங்கு கொடுக்கணும். லொக்கேஷன் ஷூட்டிங்கில் பார்க்கும்போது ஷூட் பண்ணும்போது பெரிய தலைவலியாக இருக்கும். ஏன்னா ஒரு 1 hour ஒரு ஆர்டிஸ்ட் உட்கார வச்சு அவங்க அப்படியே மோத்த காட்டுவாங்க. அசிஸ்டன்ட் கூட இன்னும் எனக்கு ஷார்ட் வரல, இல்லை நாங்கள் என்ன சொன்னால் லேட்டாக வந்துருப்பேன்னு கூட எல்லாம் சில சமயம் சொல்ல வேண்டி வருவாங்களாம். ஸோ எல்லாருக்கும் அந்த ஒர்க் ரொட்டேட் பண்ணணும். அந்த ஸ்கிரிப்ட் அந்த சீனில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்ட்டு நம்ம அவங்கள புரிய வச்சு அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கணும். இது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷனை வந்து ஒரு சந்தோஷமாக அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் எனக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா ஜீவா, ஜெய், யோகி இவங்க எல்லாருமே எங்கூட ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்க.
ஸோ அவங்களே வந்து என்னோடய வேலையில் பாதி அவங்க பார்த்துக்கிட்டாங்க, எல்லாத்தையும் கவனிச்சிக்கிறதாகட்டும், அந்த மாதிரிலாம் ஜாலி சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் பொதுவாக வந்து இந்த படமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் படமாக பார்க்கும்போது ஃபீல் பண்ணலாம். இட்ஸ் ஒரு சந்தோஷமான படம். ஒரு த்ரில்லர் படம், ஹாரர் படம், ஆக்ஷன் படம், ரொமான்டிக் படம் இருக்கிற மாதிரி. இந்த படம் என்ன படம்னு நான் கேட்டால் வந்து ஃபீல் குட்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணால் இட்ஸ் எ ஹாப்பி மூவி, சந்தோஷமான படம்னு சொல்லலாம். அப்போ நம்ம அந்த மாதிரி படம் எடுக்கிறோம். இந்த படத்தை பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு அது ஒரு சந்தோஷமான ஃபீலிங் வரணும்னு சொல்லும்போது, படத்தில் ஒர்க் பண்ணுறவங்களும் அந்த மூடில் இருக்கணும். அப்போ தான் அது கேரி ஓவர் ஆகும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா, இந்த படம் நாங்கள் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா, அதான் அந்த ஃபேஸஸ் பார்க்கலாம். அதில் இருக்கிற சிரிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான சிரிப்பு தான். ஒரு சந்தோஷமாக ஒர்க் பண்ணோம். இன்ஃபேக்ட் லாஸ்ட் டே ஷூட்டிங் முடிச்சுட்டு கிளம்பும்போது கல்யாண வீட்டுக்கு வந்து சொந்தக்காரங்களாம் பிரியும்போது ஒரு ஃபீல் வருமே, அந்த ஃபீலிங் தான் இருந்துச்சு. அதான் சொல்கிறேன், என்னென்னா நாங்கள் ஹாப்பியாக ஒரு படம் பண்ணும்போது அந்த அந்த ஹாப்பினஸ் படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற ஹாப்பினஸ் கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு கேரி ஓவர் ஆகும்னு நினைக்கிறோம், நம்புகிறோம். காஃபி வித் காதல் நாங்கள் ரொம்ப காதலோடு எடுத்த படம், சந்தோஷமாக அன்போடு எடுத்த படம். இது November 4th தேட்டர் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாம் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். தனியாக இல்லை, உங்களுக்கு பிடிச்சவங்களோட, உங்கள் நண்பர்களோட, உங்கள் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். 2 மணி நேரம் உங்கள் முகத்தில் அந்த புன்சிரிப்போடு இந்த படத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் கொஞ்சம் நிதானமாக ஆரம்பிக்கும். ஒரு வண்டி டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிளம்புறது மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் எல்லா கேட்டும் ரிஜிஸ்டர்லாம் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்டாக நிதானமாக அப்படி டேக் ஆஃப் ஆகி நல்லா சூடு பறந்து பிரமாதமாக கிளம்பும். உங்களை என்டர்டெயின் பண்ணும், சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த 2 மணி நேரம் முகத்தில் ஒரு புன்சிரிப்போடு இருப்பீங்க. அந்த தேட்டர் விட்டு வெளியில் வரும்போது மனசுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக இருக்கும்ன்ட்டு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா வந்து டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, மனசு நல்ல சந்தோஷமாக இருந்தால் வந்து இருதயத்துக்கு ஆரோக்கியம் எல்லாமே சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படம் வந்து அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு பிடிக்கும். என்ன தான் டவுனில் இருந்தாலும் இந்த படம் பார்த்து வெளியில் வரும்போது யூ வில் ஹேவ் தட் பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ அதை நீங்களும் உங்களை நெருங்கினவங்களும் குடும்பம் எல்லாருக்கும் இது பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணுன்ட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக 4ஆம் தேதி தேட்டரில் வந்து காஃபி வித் காதல் படத்தை பாருங்கள். தேங்க்யூ. ஸ்கூட்டி அளிக்கிறது உங்களுக்கு சாலையில் அதிகரித்த கண்ட்ரோலும் மகிழ்ச்சியுடன் பாதுகாப்பான பயணமும்.